ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சர்தார். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். டிஸ்கிரிப்ஷனில் நான் இன்னொரு சேனலோட லிங்க் கொடுத்து அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் வர வீடியோவையும் பாருங்கள். மறக்காமல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவையும் எனக்கு தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கட்சி ஆஃபீஸை காட்டுறாங்க. ஸோ இவர் தான் அந்த கட்சியோட தலைவர். ஸோ இவங்க கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. தலைவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சி பேர் கூட யாருக்கும் தெரில, ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு யூத் டீம்கிட்ட கேட்குறாங்க. யூத் டீமை நம்ம பிரபலம் ஆகணும்னா முதல்ல நம்ம ட்ரெண்டிங் ஆகணும் சார்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ட்ரெண்டிங் ஆகணும்னா யாராவது ட்ரெண்டிங்கில் இருக்கவங்கள கீரை இறக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் விஜயபாஸ்கர். ஸோ அவர் தான் எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலுமே ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் கூட நம்ம மோதி அவரை கீழே தள்ளிட்டு நம்ம மேலே போனால் தான் நம்ம பேர் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ட்ரெண்டிங் ஆகணும்னா என்ன பண்ணலான்னா, நம்ம ஏரியாலேயே ஒரு இடத்துல ஒரு சிலை ரொம்ப நாளாக திறக்காமல் மூடியே இருக்குது. அது யார் சிலைன்னு கூட நமக்கு தெரியாது. அது திறந்தே ஆகணும்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் வருவார். அப்போ அவர் கூட பிரச்சனையை கிரியேட் பண்ணால் நம்மளும் ட்ரெண்டிங் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. இவர் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர், நம்ம ஹீரோ கார்த்தி. நான் ஒரு ஹீரோனே சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஹீரோவுக்கு பக்கத்தில் நிற்கிறவர் ஹீரோவோட மாமா. அவர் தான் சின்ன வயசுலேருந்து ஹீரோவை எடுத்து வளர்த்தவர். ஹீரோவோட அப்பா ஒரு தேச துரோகிங்கிற பேரை தாங்கிக்க முடியாமல் ஹீரோவோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஆனால் ஹீரோவோட அப்பா என்ன தப்பு பண்ணார், இப்போ எங்கே இருக்கார், எந்த விஷயமே ஹீரோவுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க அப்பாவோட ஃபேஸை கூட அவர் மறந்துட்டார். அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரியான ஒரு பேர் இருக்கிறதுனால எல்லாருமே தேச துரோகியோட பையன் நம்ம ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேரை மறைக்கணுங்கிறதுக்காகவே இவர் எப்போதும் நிறைய நன்மைகள் இல்லைன்னா ஏதாவது ட்ரெண்டிங்கில் ஏதாவது பண்ணி ட்ரெண்டிங்கில் இருந்து அதை எப்படியாவது மறக்க வைக்கணும் மக்கள்கிட்ட சொல்லி இவர் முக்காசி ட்ரெண்டிங்ல இருக்க பாப்பாரு நம்ம ஹீரோ. அப்படியே சீனை கட் பண்ணி அசார்னு ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் சபையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு இருக்கோம். அந்த திட்டத்தோட பேர் 1 இண்டியா 1 பைப்லைன். இந்தியா முழுக்க சிதறி கிடக்கிற நிறைய தண்ணீரை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லார் வீட்டுக்கும் பைப்லைன் மூலியமாக அந்த தண்ணியை கொடுக்க போகிறோம். இதனால் தண்ணி வேஸ்ட் ஆகிறத குறைக்க போகிறோங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அப்ரூவலுமே வாங்கிடுறாரு. இங்கே அந்த நியூஸ் எல்லாம் ஒரு நபர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரை ஏஜென்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏஜென்ட் 1 யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. யாரான்னு பார்த்தா இவர் தான். அது இவர பேர் ஏஜென்ட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏஜென்ட் 1 ஏஜென்ட் 2வும் இப்போ அசாரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட பின்னணியில் நடக்கிற பிளானை பற்றி. ஸோ இவர் இப்படி பெருமையாக தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் எல்லா மக்களுக்கு கொண்டு போய் தரேன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலியமாக வீட்டுக்கு எப்படி கரண்ட்டுக்கு எப்படி மீட்டர் வைக்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டில் தண்ணிக்கும் மீட்டர் வச்சு மாதம் காசு அது மூலயமா சம்பாதிக்கலான்னு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி பற்றாக்குறையை உருவாக்கி அதன் மூலியமாக விலை உயர்வு செய்து வேறு வழி இல்லாமல் தண்ணியே இல்லாத நேரத்தில் எவ்வளோ காசு ஏற்றுனாலும் அதை கண்டிப்பாக மக்கள் வாங்கி தான் வாங்குவாங்க. அதனால் இதையே ஒரு வியாபாரமாக பண்ண ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டிகிட்டு இருக்காரு. இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு நம்ம ஏஜென்ட் 1 ஏஜென்ட் 2வும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல சர்தார் வரணும்னு சொல்கிறாங்க. சர்தார் யாருன்னு நம்மளுக்கு எந்த டீட்டெயிலும் தெரில, போக போக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு விசேஷத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயினுமே வந்திருக்காங்க. ஹீரோவும் சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் பயத்தினால விட்டுருவார். இன்றைக்கி எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேலே க்ரஷ் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்திக்காமல் இருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்து அவங்க மாமாவோட பொண்ணுக்கு வளகாப்பு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோவும் போலீஸ், ஹீரோவை எடுத்து வளர்த்து அவங்க மாமாவும் போலீஸ் இல்லையா, அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க உயரதிகாரிகள் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ எல்லோரும் ஹீரோவை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ பாரு ட்ரெண்டிங்லேயே இருக்கீங்க, உங்களால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நல்ல பேர் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு லேடி ஆஃபீஸர் பாராட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவன் என்ன தான் பண்ணாலும் அவன் ஒரு தேச துரோகியோட மகங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே போலீஸ் தான். அப்படியே ஒரு சீனை காட்டுறாங்க. ஒரு சின்ன பையன் கிணத்துக்குள்ளே எதையா பார்த்துக்கிட்டு இருக்கா. கிணத்துல ஒரு குடும்பமே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோவோட குடும்பம் தான். இந்த கனவு ஹீரோவுக்கு அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம ஹீரோவை வளர்த்த மாமா தான் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின்
வக்கீல். ஸோ அவங்க என்ன கேஸ் வாதாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைலா மேடம் கொடுத்த ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் திட்டத்தை எப்படியாவது தடை பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கேஸை தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பெருசாக யாருமே கண்டுக்கிறதில்ல. அப்போ நம்ம லைலா மேடத்துக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு சொல்லி வெளில போய் பார்த்தா நம்ம ஏஜென்ட் ஒன்று சீக்ரெட்டாக லைலா மேடமை மீட் பண்ண வந்திருக்காரு. ஸோ நீ எதுக்காக போராடுறான்னு எனக்கு தெரியும், நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கொடுக்குறாரு. இந்த ட்ரெயின் டிக்கெட்டில் உள்ள டைமிங்க்கு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஏஜென்ட் 2 வருவார், அவரை மீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ஃபைலையும் எடுக்க வேண்டியது இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ண நம்ம லைலா மேடமும் ஹீரோயினும் வந்து போராட்டமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் இந்தியா ஒன் பைப்லைனை வந்து எப்படியாவது தடை பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே நம்ம அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. முக்கால்வாசி இந்த மாதிரி போராட்டம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த வேலையை தான் இப்போ நம்ம ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ கூட நம்ம ஹீரோ போய் ஹீரோயின் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காரு. கல்யாண மண்டபத்தில் கூட பாருங்கள், ஹீரோயின் பார்த்துக்கிட்டே தான் ஹீரோ நின்றுட்டுருக்காரு. அப்போ ஒரு லேடி போலீஸ் வந்து யாரோ ஒரு லேடி வந்து அவங்க பையனை பார்க்கணும், உடனே போகணும்னு சொல்கிறாங்க சார்னோடனே சரி போக விடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ மண்டபத்துலேருந்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணோன்னே ஹீரோயின் பஸ்ஸில் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோ பின்னாடியே உட்காந்து போகிறாரு. ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து உனக்கு இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ண தைரியம் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ உன்னை பிடிக்கல, நீ சின்ன வயசில் இருந்தவனை தான் பிடிக்கும், இப்போ நீ வந்து பப்ளிசிட்டினே இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான ஹீரோவை பிடிக்காதுன்னொன்னே உனக்கு என் நிலமை தெரியாது, ஒருவேளை உங்கள் அப்பா தேச துரோகின்னு சொல்லி உங்கள் குடும்பமே தற்கொலை பண்ணியிருந்தா தான் உனக்கு என் நிலமை புரியும், நீ கூட என்னை புரிஞ்சுக்கலேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோ சோகத்தோட ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அப்போ ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு ஏட்டையா வந்து இன்னைக்கு போராட்டம் பண்ணவங்க எல்லாரையுமே ஒரு மண்டபத்தில் அடித்து வச்சிங்களா, அவங்களோட நேம் லிஸ்ட் அட்ரஸ் டீட்டெயிலாம் இருக்கான்னு பரபரப்பாக வந்து கேட்குறாரு. ஹீரோவும் ஏன் என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப அவங்க போராட்டம் பண்ண அந்த ராஜாஜி மண்டபத்தில் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்குது, அங்கே வந்து கவர்மெண்டோட நிறையா முக்கியமான ஃபைல்ஸ்லாம் பாதுகாக்கப்படுது, அதை யாரோ திருடி இருக்காங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல போராட்டம் பண்ண அந்த மக்கள்லேருந்து யாராவது ஒருத்தர் தான் திருடி இருப்பாங்கன்னு தெரிய வருது. சரின்னு போலீஸில் இருக்க எல்லாருமே அந்த மண்டபத்தில் கலந்துக்கிட்ட எல்லார் வீட்டுக்கும் போய் விசாரணை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த போராட்டத்தில் ஃபோட்டோ எடுத்த நபரை போய் பார்த்து அவர் கேலரியில் வச்சுருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம லைலா மேடம் வந்து கொஞ்ச நேரம் தான் போராட்டத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மண்டபத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அக்யூஸ்டை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சி நம்ம பேரை முன்னாடி கொண்டு வந்துடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லைலா மேமை முக்கியமான ஒரு ஃபைலை திருடினால ஒரு தேச துரோகின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணி. ஸோ இவங்களை எப்படியாவது பிடிச்சி கொடுத்தா நம்மளுக்கு நல்ல பேர் வந்துடும். மும்மரமாக அந்த கேஸில் ஹீரோ இறங்குறாரு. ஸோ லைலா மேமோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் தான் இருக்கான். அவன் கதவை ஆனால் திறக்க மாட்டான். சேர்ந்து ஹீரோ கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறாரு. ஸோ எங்கடா உங்கள் அம்மான்னு கேட்குறப்ப எங்கள் அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, ஆனால் ஒரு கேக் மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு பத்திரமா இரு நான் வந்துடுவேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்கிறான். சரின்னு அந்த ஃபோன் கால் எடுத்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. சரின்னு சொல்லி உள்ளே வீட்டுக்குள்ளே போய் அவங்களோட லேப்டாப்பில் ஏதோ சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேக்கரியிலேருந்து கேக் ஆர்டர் வந்திருக்கும், கண்டிப்பாக அவங்க கேக் ஷாப்பில் போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ ஜாக்கிரதையாக இருறான்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த குட்டி பையனும் நீங்கள் தான் கதவை உடச்சிட்டிங்களே நான் எங்கே ஜாக்கிரதையாக இருக்கிறதுன்னு கேட்குறான். சரி என்ன வேறு வழி இல்லாமல் அந்த குட்டி பையனே அழைச்சிக்கிட்டு ஹீரோ அந்த கேக் ஷாப்புக்கு போகிறாரு. அந்த கேக் ஷாப்பில் போய் நம்ம லைலா மேடத்தை ஃபோட்டோவை காமிச்சு இவங்க வந்தாங்களான்னு கேட்குறப்ப அந்த நபரும் ஆமாம் சார் வந்தாங்க, ஒரு கேக் மட்டும் இந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பில் பே பண்ணாங்க. அப்போ ஒயிட் கலரில் ஒரு கவர்மெண்ட் கார் வந்துச்சு, அந்த காரை பார்த்தோன்னே அவங்க பயந்துக்கிட்டு பேக் டோர் வழியாக எஸ்கேப் போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோமே பேக் சைடு போய் பார்க்குறாரு, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அந்த குட்டி பையன்கிட்ட வந்து உனக்கு வேறு யாராவது நெருங்கிய ரிலேட்டிவ் சொந்தக்காரவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்குறப்ப ஒரு டாக்டர் வீட்டோட அட்ரஸை சொல்கிறான். உடனே ஹீரோவுமே அங்கே போகிறாரு. அந்த டாக்டர்கிட்ட போய் உங்களை கண்டிப்பாக நான் அரெஸ்ட் பண்ணாமல் விட மாட்டேன், நீங்கள் ஒரு தேச துரோகிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி மிரட்டி கேட்கவும் சார் நீங்கள் யார் சார் தேச துரோகிங்கிறீங்க, அவள் தேச துரோகியே கிடையாது சார்னு சொல்லிட்டு லைலா மேம் பற்றின டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு டாக்டர், ஃபேமிலி டாக்டர், லைலா மேமோட பையனுக்கு தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவன் இன்னும் 4 வருஷம் தான் உயிரோடு இருப்பான், அவனோட
நம்மளோட லங்ஸ் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்கு பாக்டீரியாவால். இது எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணி அடிக்கடி குடிக்கிறோம். அந்த வாட்டர் பாட்டிலில் வெயிலில் வைக்கிறனால அதுக்குள்ளே ஒரு பாக்டீரியா உருவாகுது. அதை குடிக்கிறனால நம்மளோட லங்ஸ் சீக்கிரம் அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி தான் அந்த பையனுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ தான் பையனுக்கு ஏற்பட்ட நிலைமை இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி எல்லாமே பண்ணி பார்த்தா. ஆனால் யாருமே பேச்சை காது கொடுத்து கூட கேட்கல. வேறு வழி இல்லாமல் நிறைய போராட்டங்களும் பண்ண ஆரம்பித்தா. இந்த மாதிரி பாட்டில் தயாரிக்கிற கம்பெனிக்கிட்டையும் நேரடியாக மீட்டிங் வச்சு போய் அவளோட குறைகளையும் சொன்னால். ஆனால் அவங்க இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல், நாங்கள் தான் பாட்டிலே எழுதியிருக்கோமேம்மா, தண்ணி குடித்ததுக்கப்புறம் பாட்டிலை கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலில் வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாமே பாட்டிலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோன்னு சொல்லி அவங்களுமே கையை விரிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இவ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணால், கேஸ் போட்டால், இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை போய் தேச துரோகின்னு சொல்கிறீங்களே சார்னோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிருது. உடனே அந்த பையனை வந்து பார்த்து ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் கால் கேட்டோன்னே ஹீரோ பதறிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். நம்ம லைலா மேடம் கடலில் மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. ஸோ நம்ம லைலா மேம் ஆல்ரெடி தேச துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அவங்களோட பிளட் ரிலேஷன் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து ஃபோட்டோ மீடியாக்கள் எல்லாம் அந்த சின்ன பையனை கவர் பண்ண வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை எல்லார்ட்டேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பையனோட நிலமையில தான் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோட மாமா வந்து நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போய் எடுத்து படிக்க வச்சு வளர்த்து போலீஸாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டி பையன் வந்து நான் இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி ஃபீலிங்கோட பேசிகிட்டு இருக்கான். ஸோ கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் எப்போதும் சாண்டா கிளாஸ்க்காக ஒரு லெட்டரை அனுப்புவோம். எங்கள் அம்மா இந்த ரெட் லெட்டரை அனுப்பணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும்னு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அழைச்சிக்கிட்டே ஒரு ரெட் லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிட்டு வராரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அங்கே வந்து ப்ரோட்டோகால்ஸ் படி பிளட் ரிலேஷனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டேருந்து அந்த குட்டி பையனை அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஃபீலிங்கு. ஒரு குட்டி பையனோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது. அந்த பொண்ணு கண்டிப்பாக தேச துரோகி இல்லை, ஒரு நிரபராதி, கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு களங்கமான பேர் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது அவங்கள தேச துரோகி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக. அதாவது லைலா மேடத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக. அங்கே போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா லன்ஸில் 4 லிட்டர் நல்ல தண்ணி இருந்திருக்குன்னு காட்டுது. ஆக்சுவலி லைலா மேடம் இறந்து போனதாக கூறப்பட்டது கடலில். அப்போ உப்பு தண்ணி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு நியூஸும் இருக்குது. அதாவது அவங்க உடம்புல வந்து குளோரின் வாட்டர் ஏறி இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. குளோரின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து சுத்திகரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து ஒரே சந்தேகமாகுது. அதனால் ஒருவேளை ராலி டேங்கில் தண்ணி ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இது மூழ்கி கொண்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான லாரி டேங்க் இருக்க இடத்துல எல்லாம் போய் தண்ணி ஏற்றுற இடத்துல எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் அடித்து விசாரிக்கிறப்ப இந்த பொண்ணு நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் சார், இந்த பொண்ணு நிறைய போராட்டம்லாம் பண்ணுச்சு, நிறைய தண்ணி கம்பெனியை வந்து சீல்லாம் வச்சிருச்சு சார், அது மட்டும் இல்லாமல் தண்ணி கம்பெனியில் நடக்கிற பிரச்சனைகள் அதனால் வர ஆபத்துக்களை பற்றி ஒரு வீடியோலாம் க்ரியேட் பண்ணி போட்டிருந்துச்சு சார். அந்த வீடியோ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நாளில் அந்த வீடியோவையும் காணும் டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணையும் தூக்கிட்டாங்க சார். இதுக்கு பின்னாடி பெரிய சதி நடக்குது சார்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எப்படி கொண்டு இருப்பாங்க, எங்கே கொண்டு இருப்பாங்கன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போயிட்டுருக்கப்ப ஒரு தண்ணி ஃபேக்ட்ரியில் வந்து பாட்டிலில் தண்ணிகளை அடைச்சி வைக்கிற ஃபேக்ட்ரியில் வந்து வெளில சீல் பண்ணியிருக்கு. ஆனால் உள்ளே வந்து சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கு, லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே வந்து ஆளுங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் அடித்து போட்டுட்டு குளோரின் டேங்க் எங்கடா இருக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த குளோரின் டேங்க்கில் ஒரு கொலுசோட முத்து கிடக்குது. ஸோ எப்படிடா இந்த முத்து இங்கே வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி அடித்து கேட்குறப்ப அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, உடனே கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லி நானும் கேட்டை ஓப்பன் பண்ணேன். ஒரு ஒயிட் கலர் கவர்மெண்ட் கார் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி நிறைய கார் வந்துச்சு. அப்போ தான் அதுலேருந்து இறங்கின ஒரு 2 பேர் இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபைலை பற்றி எதுவுமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் சர்தாரை உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. ஆக்சுவலி சர்தாரை எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் சர்தார் பேரை கேட்டால் நீங்கள் பயப்படுறீங்கன்னு மட்டும் தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணை மூழ்கியே சாக அடித்தாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு ஹீரோ கிட்ட. ஸோ ஹீரோவுமே நேராக லைலா மேடத்தோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க லேப்டாப்பில் அந்த வீடியோ என்னதான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து தண்ணியை பாட்டிலில் வச்சு குடிக்கிறனால என்னென்ன பிரச்சனை வருது, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கங்கிற மொத்த டீட்டெயிலே அம்பலப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்டேயுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது கிடைக்குதா எவிடன்ஸ்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்ப ஹீரோயின் வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. வரிசையாக நிறைய ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்குது. நாளைக்கு காலை 4 மணிக்கூட ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. ஒருவேளை யாரையாவது மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த
ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்கி வைக்கிறாங்களோன்னு சொல்லி கெஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு 4 மணிக்கு நம்மளே ஜங்ஷனுக்கு போகலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்க ஒரு ஜெயிலை காட்டுறாங்க. அந்த ஜெயிலில் இருக்க கைதிகள்லாம் பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயிலை உடச்சிக்கிட்டு வெளில வந்து எல்லா ஜாமானையும் உடைக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரே அடிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம சர்தாரை ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு சொல்கிறாரு. அந்த லேடி போலீஸோ ஒரு கைதியை போய் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன், உனக்கெல்லாம் அசிங்கமால, நீ எல்லாம் போலீஸான்னு சொல்லி திட்டிட்டு எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அவங்களோட அட்டகாசம் அதிகமாயிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தானாகவே லாக்கப்பை திறந்துக்கிட்டு சர்தார் வெளில வராரு. இவர் தாங்க சர்தார். பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருக்காரு. ஒருவேளை ஹீரோட அப்பாவா இருப்பாரா என்னன்னு தெரில, போக போக தெரியும். எல்லா கைதிகளையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு திரும்ப அவரோட லாக்கப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ இவ்வளோ ஈஸியாக இந்த லாக்கப்பை திறக்க தெரிஞ்ச அவர் எப்போயோ எஸ்கேப் ஆகி போயிருக்கலாமே, ஏன் அவர் இன்னும் இருக்காருன்னு தெரியாமல் நம்ம லேடி போலீஸ் வந்து குழப்பத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே உணவோட நன்றி உணர்வோடையும் பார்க்குறாங்க நம்ம சர்தாரை. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் அந்த ஜங்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் 2 வந்திருக்காரு. ஏஜென்ட் 2வை ஃபஸ்ட்டு ஹீரோயின் நோட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஏஜென்ட் 2வை பார்த்து துரத்த ஆரம்பித்த உடனே ஏஜென்ட் 2வும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோவுமே ஏஜென்ட் 2வை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஏஜென்ட் 2 ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு சர்தார்னு சொல்கிறாரு. அப்போ யாரோ ஒரு நபர் வந்து ஏஜென்ட் 2வை தள்ளி விட்டுறாரு. ரைடில் அடிபட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. ஸோ ஏஜென்ட் 2வை கொலை பண்ணது இவர் தான். ஸோ இவரையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோ துரத்திக்கிட்டே போறாரு. ஆனால் பிடிக்க முடியல. ஆனால் ஏஜென்ட் 2வோட பேகை மட்டும் ஹீரோக்கு கையில் வந்துடுது. இங்கே அப்படியே சீனை கட் பண்ண ஜெயிலில் காட்டுறாங்க. ஜெயிலில் அந்த ரெட் லெட்டர் வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த லெட்டர் அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லைலாவோட பையன். ஸோ அந்த லெட்டரை பார்த்தோன்னே எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்தியன் எம்பசிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி இந்தியன் எம்பசிக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த நியூஸ் இந்தியன் எம்பசி மூலியமாக அசாருக்குமே போக ஆரம்பிக்குது. ரெட் லெட்டர் அப்போனா அவன் வெளில வந்துடுவானேங்கிற மாதிரி சர்தார் பேரை சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அசார் கொண்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் அசார் ஃபோன் பண்ணி அந்த ஜெயிலர்கிட்ட அவனை அங்கேயே கொன்றுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியன் எம்பசி ஃபோன் பண்ணி அவனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க யார் பேச்சு கேட்குறதுன்னு தெரியாமல் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம லேடி போலீஸை வந்து அவனை கொல்ல வேணாம், அவனை எப்படியாவது விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அவனோட நாட்டிலையாவது ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க. ஆனால் யாரும் கேட்கல. ஜஸ்ட் ஒபே த ஆர்டர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணவருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு சர்தாரை கொலை பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போகிறப்ப அந்த ரெட் லெட்டரை வந்து கண்ணாடி முன்னாடி வைப்பாங்க. சர்தார் வந்து ரெட் லெட்டரை பார்த்துருவாரு. அதை பார்த்தவர் சும்மா இருப்பாரா, போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் அடித்து போட்டு அங்கேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடுறாரு. இங்கே ஒரு பக்கம் நம்ம சர்தார் தப்பிச்சிட்டாரு. அதே பக்கம் இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஏஜென்ட் 2வோட பேகெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே என்னடா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு அட்ரஸ் இருக்குது ஒரு புக்கில். சரின்னா அந்த அட்ரஸ்க்கு போகலாமேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அது ஒரு கைவிடப்பட்ட பெட்ரோல் பங்கு. அங்கே ஒரு ரகசிய ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அதில் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் சர்தாரோட பயோ ஹிஸ்ட்ரியான டீட்டெயிலுமே இருக்குது. யார் தான் இந்த சர்தார்? இந்த சர்தார் பேரை கூட நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோமே. இந்த பேரை கேட்டோன்னு தானே லைலா மேடம் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ஹீரோ எடுத்து வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைலை படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனையும் தொடங்கினது ஒரு சின்ன கல்லாலன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளாஷ்பேக்கை தொடங்குறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு பாதுகாப்பு படையினரை வந்து மீட் பண்ண வருவார். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சைடாக வந்தப்போ எல்லா கல்லையும் பாசி இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறேன் பாசியே இல்லை. மாடுங்க கூட அந்த தண்ணியை குடிக்க மாட்டுது. ஒருவேளை அதில் பாய்சனுக்கு இது இருக்கா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில, வந்து பாருங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாரு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் உடனே இந்தியன் எம்பசியை கூப்பிடுறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க முக்கியமான பதவியில் இருக்க ஆளுங்கள்லாம் அதில் ஒரு ஆள் தான் அசார். ஸோ அசார் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ராவத்னு ஒரு நபரை காட்டுறாங்க. ஸோ இவர் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய பதவியில் இருக்கார். ஒரு அட்வைசராக இருக்கார் இந்தியன் எம்பசியில். இங்கே அந்த இந்தியன் எம்பசியில் இருக்க முக்கியமான பதவியில் இருக்கவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆறு வந்து நம்மளோட எதிரி நாட்டு ஆறுலேருந்து வருது. ஒருவேளை பாய்சனுக்கு இது வச்சுருப்பாங்களா, இல்லை அவங்களோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஆர்டர் லெட்டரை படிக்கணும். முதல்ல அதுக்கு அவங்க கண்ட்ரிக்குள்ளே நுழையணும், அவங்க ஆளுங்க மாதிரியே நுழையணும். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கே தெரியாமல் அந்த லெட்டரை படிச்சுட்டு வரணும்னு சொல்லி இங்கே பிளான் போடுறாங்க. உடனே நம்ம அசார் தான் அதுக்கு என்கிட்ட ஒரு திறமையான
ஒரு ஆள் இருக்கான் என்னோட ஒரு ராய் ஏஜென்ட்னு சொல்கிறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நம்ம சர்தாரை காட்டுறாங்க. நம்ம சர்தார் வந்து தெருக்கூத்தெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் ஒரு நாடக கோஷ்டியில் ஒரு ஆளாக இருப்பார். இப்படி இருக்க நம்ம ஹீரோ சர்தாருக்கு அசார்கிட்டேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. நம்ம சர்தார் தான் ராய் ஏஜென்ட்டாக இருப்பார். ஸோ அவருக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து நம்ம அசார் தான். இந்த மாதிரி நீ அந்த எதிரி நாட்டுக்கு போய் அந்த ஆர்டர் லெட்டர் அவங்களுக்கு தெரியாமலே படிச்சுட்டு வரணுங்கிற ஒர்க்கை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ மாறுவேஷத்தில் போய் மாசாக படிச்சுட்டு வந்துடுறாரு, யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லாமல். ஒரு என்னதான் யாருக்கும் தெரியாமல் படிச்சுட்டு வந்தாலும் அந்த நாட்டில் இருக்க ஒரு உயர் அதிகாரி இந்த சீலை யாரோ ஓப்பன் பண்ணி படிச்சிருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையும் நம்ம உடனே காலி பண்ணணும்னு சொல்லி காலி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ பாருங்க ஹாயாக ட்ரெயினில் தப்பிச்சு வந்துடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி சர்தார் அவரோட வீட்டில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே வந்து சர்தாரோட மாமா பொண்ணான தேவி வராங்க. ஸோ வீட்டில் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருப்பாங்க சர்தாருக்கு தேவி தான் சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க 2 பேருமே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி பேசிக்குவாங்க. சர்தாருக்கு 2 அண்ணன்க 2 பேருமே மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ சர்தாருமே அங்கே போயிருப்பார், ஆனால் செலக்ட் ஆகாமல் வந்திருப்பார். இதனால் அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சர்தார் ஒன்று நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம சர்தார் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக வந்திருப்பார். ஸோ அவரை வேணுக்குனே தான் ஃபெயில் போட்டிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சர்தார் மாதிரியான ஒரு திறமையான ஆள் ராய் ஏஜென்ட்டாக இருந்தால் அந்த நாட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சர்தாருமே அதுக்கு ஓகே சொல்லியிருப்பார். ஸோ இங்கே நம்ம சர்தார் வந்து அசாரை மீட் பண்ண வராரு. அன்னைக்கு அவர் படித்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக வராரு. ஸோ அந்த லெட்டரில் வந்து 1 இந்தியா 1 பைப்லைன்ங்கிற திட்டத்தை பற்றின டீட்டெயில் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து அந்த ஆறில் விஷம் கலந்ததுங்கிறதெல்லாம் நம்ம திசை திருப்புறதுக்காக பண்ணுற செயல். ஆக்சுவலி அந்த திட்டத்தை செயல்படுத்துறது எதிரி நாட்டாக இருந்தாலும் இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தது வந்து சீனாக்காரவங்கிறத சொல்கிறாரு. சீனாவும் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அசார் வந்து அப்போ உடனே சீன நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்களோட ரகசியங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்கிற நம்மளோட ஏஜென்ட் 2வை போய் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சர்தார் அனுப்புகிறாங்க. உடனே ஏஜென்ட் 2வையும் போய் சர்தார் மீட் பண்ணுறாரு. ஸோ சீனாக்காரவங்க தான் 1 இந்தியா 1 பைப்லைனை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு பிளான் போட்டு கொடுத்தது. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு தேச துரோகி தான். அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும், அதாவது சர்தார் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவங்க மாமா பொண்ணு தேவியுமே ஒட்டு கேட்டுடுறாங்க. அவர் உடனே தேவி வந்து நீ என்ன தேச துரோகியா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே, எதிரி நாடு அந்த நாடுன்னு சொல்லிட்டுன்னு கேட்குறப்ப வேற வழி இல்லாமல் இவர் ராய் ஏஜென்ட்டுங்கிற உண்மையை தேவி கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டுன்னு சொன்னோன்னே தேவியும் பரவாயில்ல ஒரு நாளாக இருந்தாலும் நான் அது உன் கூட வாழ்ந்து தான் ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணமாக ஆயிடுது. ஒரு பையனும் பிறந்துடுறான். அந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பல கட்ட அனலைசிஸ்க்கு அப்புறம் யார் சீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா இந்த 1 இந்தியா 1 பைப்லைன் திட்டத்துக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி நம்ம அசார்கிட்டையுமே வந்து சொல்கிறாரு. யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராவுத் தாங்க. கடைசியில் இந்திய எம்பசியோட ஆலோசகராக இருந்துக்கிட்டே அவர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் ஹீரோ வந்து அசாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே அசாரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ சொல்கிறது மோதுறது மிகப்பெரிய இடம், அவர்கிட்ட நிழலை கூட நம்ம தொட முடியாது, அவர் மிகப்பெரிய பதவியில் இருக்காருன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம சர்தார் கேட்காம நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவனை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக நான் அவனை கொலை பண்ணுவேன், அவனை கொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு தேச துரோகின்னு ஒரு பேர் வரும், நீங்கள் நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தேச துரோகி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ரெட் லெட்டர் அனுப்புங்க, அது வரைக்கும் நான் திரும்பவே வரமாட்டேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ போகிறாரு. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம அசார் வந்து ராவுத்க்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ சாக போகிற, நம்ம சர்தார் வந்துக்கிட்டே இருக்கான் உன்னை கொலை பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ இறந்ததுக்கப்புறம் உன்னோட பிளானை நான் எடுத்துக்குவேன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அசார் ஏன் ராவுத்தை கொலை பண்ண வச்சுட்டு இவர் அந்த பிளானுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது மூலியமாக வர பணத்தோட மதிப்பு பல கோடி இவருக்கு கிடைக்குது. அதனால தான் அவர் ஹீரோவை வச்சு ராவுத்தை கொலை பண்ண வச்சுட்டு இவர் அந்த பதவிக்கு வரலான்னு பார்க்குறாரு. தெரியாத சர்தார் வந்து ராவுத்தை கொண்டுட்டு தேச துரோகிங்கிற ஒரு பேரோட ஜெயிலுக்கு போயிடுறாரு. இந்த நியூஸ் மீடியா எல்லா இடத்துலையும் பரவுது. ஸோ இந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் சர்தாரோட ஃபேமிலி எல்லோரும் தூக்கு போட்டு இறந்துட்டதா நம்ம நினைப்போம். ஸோ அதில் எப்படி நம்ம ஹீரோ மட்டும் உயிரோட வந்தார் என்னன்னு நம்மளுக்கு டீட்டெயிலாக இனிமேல் தான் தெரியும். இந்த எல்லாத்தையுமே நம்ம ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டு வந்த சர்தார் படித்து பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு காப்பி வந்து ஏஜென்ட் 1 கொடுத்துருப்பாரு. இப்போ தான் அவருக்கே தெரியுது அவரோட குடும்பம்
முழுக்க தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உடனே கோவத்தோட யாரை மீட் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அசாரை மீட் பண்ண போகிறாரு. உன்னை நம்பி தானே இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணேன், உன்னால் என் ஃபேமிலியை நான் இழந்து அப்போ அசார் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு சர்தார் கிட்ட சொல்கிறாரு. உன்னோட ஃபேமிலியெல்லாம் தூக்கு போட்டு சாகலை, நான் தான் கொலை பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அன்னைக்கு நீ வந்து இந்த மாதிரி தேச துரோகி வழக்கில் ஜெயிலில் அரெஸ்ட் ஆகிருக்கான்னு சொல்கிறதுக்காக நான் உன் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே பார்த்தா உன் ஒய்ஃபுக்கு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்லேருந்து ரெட் லெட்டர் அனுப்புகிற விஷயம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சீக்கிரம் ரெட் லெட்டர் போட்டு அவரை அனுப்பி சீக்கிரம் அவரை ஜெயிலேருந்து வெளில கொண்டு வந்துருங்க சார்னு சொல்லி என்னகிட்டே சொல்கிறா. ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்டோட சீக்ரெட் ரகசியங்கள்லாம் 3வது ஆளுக்கு தெரியக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதனால தான் உன் ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கொன்னே நானே தூக்கு போட்டு இறந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி ஒரு கிரியேட் பண்ணேன். எதுக்காக உன் பையனை மட்டும் உயிரோட விட்டேன்னு தெரியுமா? நீ தேச துரோகிங்கிறத இந்த உலகம் நினச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அடையாளத்துக்காக அவனை உயிரோட விட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சர்தாருக்கு இப்போ பயங்கர கோவம் அசார் மேலே இருந்தாலும் இப்போதைக்கு அந்த ஒன் இண்டியா ஒன் பைப் லைனை எப்படியாவது முறியடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அந்த ஒன் இண்டியா ஒன் பைப் லைனை நாளைக்கு 3 ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து திறந்து வைக்க போகிறாங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சோடியம் சால்ட்டை வந்து ஒரு டேங்கு ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஒன் இண்டியா ஒன் பைப் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாரு. சோடியமை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் அது ஒரு பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆகும். இது தெரிஞ்சு தான் சர்தார் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது, சர்தார் தான் நம்மளோட அப்பா ஒரு தேச துரோகி கிடையாது, அவர் ஒரு ரா ஏஜென்ட்னு தெரிய வருது. எப்படியாவது நம்ம அப்பாவை மீட் பண்ணோம், அவர் தேச துரோகி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோ வந்து அவங்க அப்பாவை தேடிட்டு வராரு. இங்கே ஒரு பக்கம் சர்தார் வந்து அந்த ஒன் இண்டியா ஒன் பைப் லைன் இருக்கிற இடத்துக்கு வராரு. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு தான் நம்ம சர்தார் போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அசாருமே அங்கே வந்துடுறாரு. நம்ம சர்தாரும் அந்த சோடியம் டேங்கை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடுறாரு. அது பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி அந்த இடம் பிளான் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருது. அதில் வந்து நம்ம அசாருமே சிக்கி இறந்து போயிடுறாரு. கடைசியாக ஒரு வழியாக நம்ம ஹீரோ அவங்க அப்பாவான சர்தாரை மீட் பண்ணிடுறாரு. அப்பா, நீங்கள் வச்சுருக்க அந்த பென்ட்ரைவை கொடுங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய சீக்ரெட் ஏஜென்ட்டோட அந்த பிளான் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுல, அதெல்லாம் கொடுங்க, நம்ம நியூஸ் மீடியாட்ட கொடுத்து நீங்கள் தேச துரோகி இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் சர்தார் அதை கேட்கல. நம்ம பண்ணுற செயல் வந்து அடுத்தவங்க சொல்லி பாராட்டுறதுனால கிடையாது, நம்ம செய்கிற செயலுக்கான பலனில் தான் இருக்குன்னு சொல்லி இது சர்தார் போயிடுறாரு. இது எல்லாத்தையும் ஒரு ஆஃபீஸர் ஒட்டு கேட்டிருப்பாரு. ஸோ இந்த ஆஃபீஸருக்கு தெரியும் சர்தார் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு. ஸோ சர்தாருக்கு ஹெல்ப் பண்ணதுனால விஜயபாஸ்கரான நம்ம ஹீரோவை போலீஸ்லேருந்து நீக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் தனியார் மயமானதை ரத்து பண்ணிடுறாங்க. ஒன் இண்டியா ஒன் பைப் லைன் அந்த ஐடியாவே கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்ம லைலா மேமே தேச துரோகி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச இந்தியன் எம்பசியில் இருக்க ஒரு நபர் வந்து நீங்கள் ரா ஏஜென்ட்டாக சேர்ந்துக்கிறீங்களாங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.